ப்ளீச்சிங் வேற ஃபேஷியல் வேற ஓகேங்களா வேற ஏதாவது ஃபேஷியல் எதுக்காக பண்றோம் ஏன் பண்றோம் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது பிரைட்டுக்கு அப்புறம் சொல்லுங்கப்பா அதான் ஜாலியா இருக்கு சொல்லுங்க அழகா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் டார்க் ஸ்பாட்ஸ் போடுறது ஓகே நெக்ஸ்ட் பிம்பிள்ஸ் போடுறது ஓகே மேம் மசாஜ் பண்ணும்போது நல்லா இருக்கும் மசாஜ் பண்ணும்போது blood circulation வந்து நல்லா இருக்கும் ஒரு 1 hour அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க அது ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கறப்ப நமக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கு டெட் செல் ரிமூவ் பண்றதுக்கு வேற இதுவே அதிகபட்சம் இல்லையா ஒரு ஃபேஷியல் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னா ஸ்கின் ஒயிட்னிங் கிடைக்குது பிரைட்னிங் கிடைக்குது அப்புறம் வந்து நம்ம ஆக்னிஸ்லாம் போகுது பிளாக் மார்க்ஸ் போகுது கண்ணில் கருவளையம் போகுது அது மாதிரி ஒரு ஆயில்னஸ் போகுது நிறைய ஒரு பிரைட் லுக் எல்லாமே ஒரு அழகு சம்மந்தப்பட்டது வருது ஓகேவா நெக்ஸ்ட் மசாஜ் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து ஃபேஷியலில் வந்து அட்வான்டேஜஸ் நமக்கு ஃபேஷியல் அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கா கிடையாது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு சரியா ஃபேஷியல் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் 15 days once பண்ணலாம் ஓகேவா ஃபேஷியல் வந்து 15 எதுவா இருந்தாலுமே ரொட்டீன் பண்றப்ப 15 days நடுவுல பண்ணக்கூடாது 15 days once தான் பண்ணலாம் ஓகேவா கட்டாயமா கேட்டா கிடையாது ஓகேவா ஆனா நீங்க திரும்ப பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 15 days அப்புறம் தான் பண்ணணும் அது நடுவுல பண்ணக்கூடாது அதனால தான் அந்த ரெகுலர் ரொட்டீன் வந்து 15 days வச்சிருக்காங்க ஐப்ரோஸ்க்கும் சரி ஃபேஷியல்ஸ்க்கும் சரி எதுக்கு ஆனாலுமே 15 days once அப்படின்னு வச்சிருக்காங்க ஓகேவா நம்ம டெய்லி ஃபேஷியல் நம்ம தான் வாங்கி வச்சிருக்கோமேட்டு தினமும் நம்ம ஃபேஸ்ல எடுத்து போட்டுக்க கூடாது ஓகேவா நம்மகிட்ட இருக்கு நம்ம என்ன காசு செலவு பண்ண போறோம் நம்ம தானே வச்சிருக்கோம் எடுத்து அப்படியே பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாது 15 days once தான் பண்ணணும் சரிங்களா ஏன் பேர் இந்த மாதிரி பாக்குறீங்க இல்லையா